அது என்னமோ தெரியலங்க, எத்தனை கோவிலுக்கு போனாலும் எத்தனை கடவுளை வணங்கினாலும் முருகன்கிட்ட போய் நின்னா நம்ம மனசும் உடம்பு கண்ணெல்லாம் கரைஞ்சு கண்ணீர் பெறுகிற மாதிரி வேற யார்ட்டையுமே வரதில்லையே. ஏன் அப்படின்னா 1000 பேர் சமைச்சாலும் அம்மா சமைச்ச சாப்பாட்டுக்கு ஈடு இணையான ருசி வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி 1000 கடவுள்கள் இருந்தாலும் முருகன்கிட்ட வர பாசம் மாதிரி வரமாட்டேங்குது. அதுக்கு பதில் இந்த பாட்டே சொல்லுது. என்னன்னா, எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆளவில்லையே முருகா, எண்ணத்தில் ஆளவில்லையே, மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகனை போல் மற்றொரு தெய்வம் இல்லையே. என்னங்க பண்றது, எத்தனை தெய்வங்களை கோடி ஓடி கொண்டாடினாலும் முருகான்னு சொல்லுங்க. அத்தனை தெய்வங்களை கொண்டாடிய பலன், கும்பிட்ட பலன், வழிபட்ட பலன், வாழ்த்திய பலன் அத்தனையும் இந்த 3 எழுத்துல கிடைக்கும், முருகாங்கிற எழுத்து. 1000 கடவுள்கள் இருந்தாலும் முருகன்கிட்ட வர பாசம் மாதிரி வரமாட்டேங்குது. அதுக்கு பதில் இந்த பாட்டே சொல்லுது. என்னன்னா, எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆளவில்லையே